சேலத்தில் மூதாட்டி கொலை வழக்கில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நல்லமுத்து வழங்கிட நாம் கேட்போம். நல்லமுத்து, வணக்கம். தொடர்ந்து இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த நரேஷ்குமார் என்பவர் தீவெட்டிப்பட்டி பகுதியில் கடந்த 20ஆம் தேதி அன்று சரஸ்வதி என்ற வயதான மூதாட்டி ஆடு மேய்து கொண்டிருக்கும் போது அவரை கொடூரமாக தாக்கி அவர் அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இதேபோல் சங்ககிரி மகுடஞ்சாவடி பகுதிகளில் மூதாட்டிகளை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்டதும் இதேபோல் கடந்த 2020ஆம் ஆண்டு சேலம் மல்லூர் பகுதியில் வயதான பெண்ணை கொலை செய்து நகை கொள்ளையடித்து சென்றதோடு அதே பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொடூரமாக தாக்கிவிட்டு நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இந்நிலையில் இந்த கொடூர கொள்ளையின் சங்ககிரி மலையடிவாரம் பகுதியில் பதுங்கி இருப்பதாக சங்ககிரி காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் 2 தினங்களுக்கு முன்பு போலீசார் நரேஷ்குமாரை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற போது சங்ககிரி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் விஜயராகவன் மற்றும் முதல்நிலை காவலர் செல்வகுமார் ஆகியோரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி சென்ற முயன்ற போது மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் நரேஷ்குமார் வலது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்து சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்நிலையில் தனிப்படை போலீசார் நரேஷ்குமாரிடம் மேற்கொண்ட விசாரணையில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை ஓமலூர் காடையாம்பட்டி பகுதியில் உள்ள வசிக்கும் அவரது தாயார் புஷ்பா மற்றும் சேலத்தில் வசிக்கக்கூடிய அவரது மனைவி வீணா ஆகியோரிடம் கொடுத்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் அவரது மனைவி மற்றும் தாயாரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.